கான்ஸ்டபிள், நான் சொல்றத இப்ப நீ கேப்பல? அத்தை, போலீஸ் அண்ட் டாட் இஸ் கமிங். அத்தை, அங்கிருந்து வெளியே வாங்க. அவையும் இது வரைக்கும் பேரை சொல்லல. நானும் கேட்டேன், ஆனா அது என் இஷ்டம் சொல்றான். மனசுல தோணும் போதுதான் சொல்வேங்கிறான். ஆலியா, நீங்க என்ன பண்றீங்க? யாரு இவங்க? இவங்க என் சிஸ்டர். இருக்கட்டும், ஆனா அவங்களாம் இங்க வரக்கூடாது. இவன் போலீஸ் கஸ்டடியில இருக்கான். இவனை இவங்க டச் பண்ண கூடாது. இவங்களுக்கு அகைன்ஸ்டா என்னால ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனா ஆலியா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்க என்ன பண்றேனா? வீட்ல இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணல இல்ல? கொஞ்ச நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால சொல்லக்கூடாதுன்னு இல்லையே. தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குல்ல? ஆனா ஆலியா, நீ எதுக்காக இங்க வந்த? வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கேன், அதுக்கு காரணம் யாருன்னு பாக்குறதுக்காக வந்தேன். பாவம் பிராச்சி, ஒரு இன்னோசன்ட் பொண்ணு மேல இவ்ளோ பெரிய பழிய சுமத்திருக்கான். இவ எதுக்கு இப்படி பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம், இவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி பண்றதுக்கு யார் இவன்? ஓ, அத்தை சைடுல இருந்து ப்ளே பண்றாங்க. Thank God she'll be fine. ஆனா என் நிலைமை என்ன ஆகும் ரியா? யோசி. அவன் என்ன சொன்னாலும் நீங்க மட்டும் அதை நம்பாதீங்க. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இவன் யார வேணாலும் மாட்டி விடுவான். விக்ரம, உங்களை, என்ன, எனக்கு என்ன தோணுதுன்னா விட்டா மெஹரா ஃபேமிலி மேலேயே பழிய போடுவான். So I think let police do their work. நாம இங்க இருந்து போகலாம். Let's go. யாரை எவ்வளவு நம்பணும்னு எனக்கு தெரியும் ஆலியா. முதல்ல அவ என்கிட்ட என்ன சொல்ல வரான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்காக தான் என்ன இங்க கூப்பிட்டுருக்காங்க. என்கிட்ட பேசணும்னு சொன்னல, நான் வந்துட்டேன். யார் சொல்லி நீ இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லு. ஓ காட், ப்ளீஸ் என்னை காப்பாத்து. இந்த கடைசி முறை என்னை காப்பாத்து கடவுளே. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு, யார் சொல்லி நீ பிராச்சியம் மாட்டி விட்ட? நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா நீங்க அதை நம்ப மாட்டீங்க. நம்பர்தா வேணாமாங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல சொல்லு. உங்க பொண்ணு ரியா. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் எல்லாரும் இவளை கிண்டல் பண்றீங்க? முன்னாடி இவகிட்ட சண்டை போட்டு இப்ப இவளுக்கு சப்போர்ட் பண்றியா? தப்பு யார் செஞ்சாலும் அவங்களை கேள்வி கேட்பேன். Why are you smiling? I mean, என்ன பார்த்து ஏன் சிரிக்கிற? ஏன் உனக்கு ஸ்மைல்ல ஏதாவது அலர்ஜியா? இல்ல, ஆனா என்ன பார்த்தா உனக்கு அலர்ஜின்னு நினைச்சேன். I mean, I thought that என்ன பார்த்தா நீ சிரிக்கவே மாட்ட அப்படின்னு. ஏன்னா என்ன பார்த்தா எப்பவும் நீ ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்ப இல்லையா? ஆனா இப்ப ஃபைட் பண்ணலையே. அது மட்டும் இல்லாம உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். அன்னைக்கு நீ ஒன்றும் இல்லை, அது நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அதான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். ஹேய், தேங்க்ஸ். அது நான் பிராச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நான் கூட ரன்வீருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தினமும் அவனுக்காக இங்கே தான் வெயிட் பண்ணுவியா? ஏன்? இல்ல, ஒருவேளை நீ வெயிட் பண்ணனா நான் ஒன்றும் இல்லை. சஹானா, நீ ஏன் இப்படிலாம் பண்ற? எதுக்கு இப்படி உளர்ற? அவன் என்ன நினைப்பான்? ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றேன்னு நினைக்க மாட்டான். ஆனா ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தான் தோணுது. நான் என்ன யோசிச்சேன்னா,
வெயிட் பண்றதா இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தே வெயிட் பண்ணலாமே. எதுக்கு? எதுக்குன்னா நான் தனியா உட்காந்துட்டு இருந்தேன்னா எல்லாரும் என்ன முட்டாள்னு நினைப்பாங்க. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து வெயிட் பண்ணோம்னா 2 பேரையும் அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம 2 பேரும் பேசாம இப்படியே இருந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்துருக்காங்க ஆனா பேசவே மாட்டாங்க. ஆஹா, சரியாதான் சொல்ற. ரியா, ஆமா ரியா. ரியா எங்க மாமாவை கேவலப்படுத்தினான். எங்க மாமா தான் சொன்னாரு. அதை என்னால தாங்கிக்க முடியல. அதான் எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன். நான் யோசிச்சேன், அவ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவ, அவளை எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அதனால தான் ஒரு பிளான் பண்ணேன். இந்த கேஸ்ல அவளை நான் மாட்டி விடணும்னு நினைச்சேன். அவ இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டாளன்னா அவளோட திமிரெல்லாம் அடங்கி போயிடுன்னு நினைச்சேன். ஆனா நான் ரியாவோட பேக்ல அந்த ட்ரக்ஸை வைக்கலாம்னு நினைச்சேன். தெரியாம பிராச்சியோட பேக்ல வச்சுட்டேன். உன் அங்கிள் அவமானப்படுத்தணுன்றதுனால தான் நீ ரியாவோட பேக்ல ட்ரக்ஸை வைக்கணும்னு முடிவு பண்ண இல்லையா? அப்ப ரியா செஞ்சது சரிதான். உங்க அங்கிள்னால எல்லாருக்குமே பிரச்சனை, முக்கியமா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்தாரு. ஒருவேளை உன்னோட மாமா கிட்ட ரியா திமிரா நடந்துக்கிட்டானா அதுக்கு காரணம் ரியா இல்ல, உன் மாமா தான். மாமாவை விடு அபி. இதை சொல்றதுக்காக தான் அவன் முதல்ல இங்க நம்மள வர சொன்னானான்னு கேள். ரியல் கல்பிரேட் யாருன்னு சொல்றதா தானே அவன் இங்க வர சொன்னான். ஆனா அவன் இப்ப ரியாவை பிளேம் பண்றான். இவன் என்ன சொல்றான், ரியா மேல இருந்த கோபத்துல தெரியாம பிராச்சியோட பேக்குள்ள ட்ரக்ஸை வச்சுட்டேன்னு சொல்றான். ஏய் தாடி, ரியா தான் பிராச்சியோட பேக்ல ட்ரக்ஸை வைக்க சொன்னாளா? விக்ரம், ஒரு நிமிஷம். உனக்கு ரியா கூட ப்ராப்ளம் இருந்திருந்தா நீ அவ கூட பேசி தீர்த்திருந்திருக்கலாம். இல்ல நீ எங்க கிட்ட வந்திருக்கலாம். ஓ மாமாவை இன்சல்ட் பண்ணதுக்காக நீ ரியாவோட லைஃப்ல விளையாடுவியா? இப்ப யாரோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு பாத்தியா? இன்ஸ்பெக்டர் சார், மறுபடியும் இவனுக்காக எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. என் ஃபேமிலிக்கு இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ரன்வீரையும் பிராச்சியும் ரிலீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். சோ அதை செஞ்சுட்டேன். இவன் லைஃப் லாங் வெளியில வரவே கூடாது. லெட்ஸ் கோ ஆலியா. நான் ஒரு கால் அட்டென்ட் பண்ணிட்டு வரேனா? யா, என்னோட கார்ல வந்து என்ன பாரு. ஆனா அத்தை, இது எப்படி நடந்துச்சு? நான் நினைச்சேன் அவன் என்ன மாட்டி விட்டுருவான்னு. அதாவது நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு என் பேரை சொல்லி விட்டுருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணிட்டான். அவன் என் பேரை சொன்னா, ஆனா சொல்லவும் இல்ல. ஒருவேளை அவன் என்னோட பேரை சொல்லியிருந்தானா என் நிலைமையே வேற மாதிரி ஆயிருக்கும். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல ஸ்வீட் ஹார்ட், நான் இதை ஹேண்டில் பண்றேன்னு. அதான் ஹேண்டில் பண்ணிட்டேன். ஏன்னா தோத்து போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா இதெல்லாம் நீங்க எப்படி செஞ்சீங்க? நான் அங்க போனப்ப அத்தை, டாட் அண்ட் போலீஸ் இஸ் கமிங். கான்ஸ்டபிள், உனக்கு பணம் தானே தேவை. அந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னு அவங்க பேரை மட்டும் சொல்லு. ஆனா ரியாவோட பேரை மட்டும் சொல்லாத. உன்னை நான் ஜெயில இருந்து விடுவிக்கிறேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன் லைஃபை செட்டில் பண்றேன். எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா தெரியாம கூட நீ ரியாவோட பேரை சொன்ன, நீ ஜெயில இருந்தாலும் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். I will make your life on living hell. Thank you அத்தை, you saved my life. I love you, I love you, I love you. ஒருவேளை அவன் என்னோட பேரை சொல்லியிருந்தா, I swear நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் உன் மேல யாரும் கை வைக்க விட மாட்டேன், புரிஞ்சுதா? And now just relax. Hey! Oh, you. நீயா? நம்ம காலேஜ்ல இருக்கோம். அது எங்களுக்கும் தெரியும். இதை ஏன் மாட்டிக்கிட்டு இருக்க? இது அலௌட் இல்ல. எனிவே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எனக்கு விருப்பம் இல்ல. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இன்ஃபேக்ட் நம்ம 2 பேரும் இழிச்சுக்கும் போதெல்லாம் உனக்கு பேசணும்னு தோணுதே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? ஏன்னா நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்ல போற? உன்னால பார்த்து வர முடியாதா? எக்ஸாக்ட்லி. நான் ஏதாவது சொன்ன நீ என்ன சொல்லுவ? நான் ரொம்ப அரகண்ட், ரொம்ப மோசமானவன், உலகத்திலே ரொம்ப மோசமானவன் நான் தான். உலகத்துல இருக்க எல்லா மேனஸும் கடவுள் உனக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காரு, அப்படிதானே? அப்புறம் என்ன, நான் ரொம்ப மோசமானவன் என்னையே ரியலைஸ் பண்ண வைப்ப. பிராச்சி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உன்னோட லெக்சர் கேட்கிற மூட்ல இன்னைக்கு நான் இல்ல. நிச்சயமா இல்ல. பாத்தியா, பேசுறதுக்கு முன்னாடி ஊமையாயிட்டா. ஊமையாகல,
தப்பா நினைச்சது உண்மையாயிடுச்சு. யூ நோ வாட், நீ ஒரு நல்ல பையன், நல்ல மேனர்ஸ் இருக்குன்னு நான் இப்பதான் நினைக்க ஆரம்பிச்சேன். பட் லுக்ஸ் லைக் நான் தான் உன்னை பத்தி தப்பா நினைச்சிருக்கேன். ஃபேமிலி முன்னாடி தான் நீ நல்ல மாதிரி நடிப்ப. வெளி உலகத்துல எப்பவும் நீ என்ன சொல்ல வந்ததை சொல்லு. வெளியில நீ உன்னோட உண்மையான முகத்தை காட்டிடுற. இப்படி கூட சொல்லலாம், உனக்கே தெரியாம உன்னோட உண்மையான கேரக்டர் வெளியில வந்துருது. நேத்து வரைக்கும் நீ என்கிட்ட நல்லா தான் பேசின, இன்னைக்கு காலேஜ் வந்ததும் அரகன்ட் ஆயிட்ட, ஆட்டிடியூட் காட்டுற, தேவையில்லாம சண்டை நான் போடுற. ஒன்றும் சண்டை போடல, நான் ஜஸ்ட் இரிட்டேட் ஆயிட்டேன். நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்ட, அதனால தான். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே உன் காதுல விழாது. இதையே நீ உன் காதுல மாட்டிக்க. ஓய் செக்ரட்டரி, நாளைக்கு டைமோட ஆபீஸ்க்கு வந்துரு. ஐ அம் a boss man, and you what, boss is always boss. சாரி. வாட்ஸ் அப்? பிராச்சி, அட ரிலாக்ஸ், என்ன ஆச்சு? அவன் மேல பயங்கர கோவம் வருது. பொறுமையா இரு. ஆட்டிடியூட் காட்டுறான் பாத்தியா, எப்படி பண்றான் பாரு. எனக்கு தெரியும், கொஞ்சம் அமைதியா இரு. நான் சொல்றது கேளு. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? பிராச்சியோட அம்மாவா? யா, ஷீ இஸ் சோ அமேசிங் அண்ட் இம்ப்ரெசிவ். எனக்கு தெரியல என்னன்னா அவங்க ஷீ இஸ் a wonder woman. அதாவது டாட் அவங்க மாமாவை பிடிச்சாரு. ரன்பீர் தானே போய் குற்றத்தை ஒத்துக்கிட்டு பிராச்சியை காப்பாத்தினா. அந்த பிராச்சியோட அம்மா ரன்பீரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே நேரத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஃபைன். No, no, it's not fine. It's just she is so sweet. She has his own. I mean, அவங்க ஒரு எமோஷனல். அவங்க பிராச்சிக்காக அழறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு கூட எனக்கு அந்த சமயத்துல தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் அவங்க எல்லா விஷயத்தையும் ஒரே சமயத்துல சமாளிச்சிட்டாங்க. அதாவது பிராச்சியை யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு கூட என்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பிராச்சியையும் ரன்பீரையும் குற்றவாளி இல்லைன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க. She is the one army woman. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இப்படிதான். ஒன்னு சொல்லுவாங்க, ஆனா வேறு ஒன்னு செய்வாங்க. ட்ரை டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்மள இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. சோ அதை நம்பாத. பிராச்சியோட அம்மா மட்டும் இப்படி இல்ல, உன்னோட அம்மாவும் இப்படிதான் இருப்பாங்க. எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. எவ்ரிபடி லவ் ஹர். ஆனா லாஸ்ட் மினிட்ல அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? ஐ மீன், யூ நோ வாட் ஷி ஸ்வீட் ஹார்ட். நான் அவங்கள பத்தி எதுவும் பேச விரும்பல. I'm sorry, I don't mean you hurt you. நான் உனக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு மட்டும் தான் நினைச்சேன். உன்னோட அப்பாவித்தனத்தினால உன்னை எல்லாருமே ஏமாத்திடுறாங்க. Never ever forget this. மிடில் கிளாஸ் கிட்ட மட்டும் நீ சேராது. அவங்க பிறக்கிறதே ஏமாத்துறதுக்காக தான். வேற எந்த பொண்ணானாலும் சரி, உங்க அம்மாவானாலும் சரி. ஆனா எல்லா அம்மாவும் அப்படி இல்ல. சில நல்ல அம்மாக்களும் இருக்காங்க. பிராச்சியோட அம்மாவை பாருங்க, அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. Yeah, don't do this, sweetheart. நீ இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? No, it's just fine, okay. நீங்க இங்க எங்கேயாவது சைட்ல விட்டுருங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணிட்டு வரேன். நான் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா இங்கதான். ஓகே, I'll see you. நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. I love you. I love you too. Bye. உன்னோட அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க. எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா. எவ்ரிபடி லவ் ஹர். ஆனா கடைசியில அவ கூட ஏமாத்திட்டல்ல. மிடில் கிளாஸ் பீப்புள் கூட சேராத. இவங்க எப்பவுமே ஏமாத்ததான் செய்வாங்க. ஆனா பிராச்சியோட அம்மா ரொம்ப நல்லவங்க. ஓய் ஓய், இங்க வா. வாட்ஸ் அப் பாட்டி? You know I love you and I love you இவ்ளோ. Of course I know you love me. You love me இவ்ளோ. நீ ஜெயிலுக்கு போனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ ஜெயில இருக்கிறது என்னால பார்க்கவே முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் வெளியே வந்துட்டேன்ல. அதே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா எப்படி? நான் தான் வெளியே வந்துட்டேன். வெளியே தானே இருக்க இப்போ. ஆனா எனக்கு அதை தானே நினைக்க தோணுது. நீ தான் ஜெயிலுக்கு போயிட்டியே. உட்காருங்க. இங்க பாருங்க பாட்டி, ஜெயில் ஒன்னும் ரொம்ப மோசமான இடம் கிடையாது. அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைச்சாரு தெரியுமா? அவர் ஒரு திருடன், ஆனா மனசளவுல ரொம்ப நல்லவர். அவன் தப்பு செய்யறான்ல, அப்ப அவன் தப்பான மனுஷன் தான். இல்ல, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரோட கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வைங்களேன், அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி கதையை நான் கேட்டதே கிடையாது. அட தெய்வமே, என் பேராண்டிக்கு இப்ப திருடனுங்களை கூட பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீ இனிமே ஜெயிலு பக்கம்லாம் போகாத. அப்ப சரி, நான் இனிமேல் ஜெயிலுக்கு போக மாட்டேன். அங்க ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு, அங்க என்னால இருக்கவும் முடியாது. அப்ப அங்க ஒரு மெத்த போட சொல்லட்டுமா?
ஏசியும் போட சொல்றேன். அங்கேயும் இப்படி ஏசி போட முடியும்? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, சரியா? சிரிக்காதடா. நீ எங்கேயாவது போகணுமா? ஆமா, போகணும். ஒரு நிமிஷம். ஹலோ. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒன்னு பண்ணு, நீ டைரியில எழுதி வை, இல்லைன்னா மறந்து போயிட போற. என்ன? நான் சொல்றத கேளு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு ப்ளூ கலர் ஃபைல் இருக்கு. அது உங்க வீட்ல தான் இருக்கு. அது கான்செப்ட் ஃபைல், மறக்காம எடுத்துட்டு என்னது? மறக்காம கொண்டு வரணுமா? பாஸ் யாரு? நீதான். ஆபீஸ் யார் ரன் பண்றது? நீதான். அப்ப ஃபைலை யார் எடுத்துட்டு வரணும்? நீதான். ஏய், என்னால முடியாது, நீதான் எடுத்துட்டு வரணும். பேசாம இங்க வந்து ஃபைலை எடுத்துட்டு போ. ஆனா ஃபைல் உன் வீட்ல தான் இருக்கு. அட, என் வீட்ல இருந்தா என்ன, ஜூல இருந்தா என்ன? நீ வந்து ஃபைலை எடுத்துட்டு போ. என்னவன்? என்னாச்சு இவனுக்கு? பாஸ் ஆனதும் மூளை கெட்டு போச்சு இவனுக்கு. இல்ல அவன் சரியா தான் இருக்கான். எனக்கு தான் நேரம் சரியில்லை. விக்ரம் சார் தேவையில்லாம என்ன மாட்டி விட்டுட்டாரு. யார் அவ? வேற யாரா இருக்கும்? அந்த பிராச்சி தான். இப்படிதான் யாராவது பேசுவாங்களா? பாவம், அந்த பொண்ணு என்னதான் நினைப்பா? பாவம் இல்ல, அவ ஒரு பாவி. அவ என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசுறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு பாஸ் யாருன்னு முதல்ல தெரியணும். ஆனாலும் பேராண்டி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் யாருக்கு என்ன தெரியும்? என்னைக்காவது ஒரு நாள் அவ மேல காதல் வந்துருச்சுன்னா? காதலா? இல்லடா கண்ணா, இந்த மாதிரி நிறைய லவ் ஸ்டோரிஸ் சண்டையில தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பிராச்சியை ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப. ஐம் ரியலி சாரி பாட்டி, உங்க இதயம் ரொம்ப உடைய போகுது. பிராச்சி மேல எனக்கு காதல் வர்றதுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்ல அவகிட்ட. அது மட்டும் இல்ல, நான் வேற ஒருத்தைய விரும்புறேன். யார? அதாவது நம்ம டீல் என்னன்னா, நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. உன்னோட லவ்வை நான் ஏத்துக்கணும்னா நீ பிராச்சியை ஏமாத்தி தான் ஆகணும் ரன்பீர். சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீ இந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதாவது நீ என்ன லவ் பண்றேன்னு, அதாவது உன்கிட்ட நீ யாரை லவ் பண்றேன்னு கேட்ட நீ என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஆனா ஏன் ரியா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நான் சொல்லலாம்ல என்ன லவ் பண்றேன்னு? ரன்பீர், நீ உன்னோட க்ளோஸ் ஆனவங்க கிட்ட சொல்லுவ, அவங்க அவங்களோட க்ளோஸ் ஆனவங்க கிட்ட சொல்லுவாங்க. இப்படி சொல்லி சொல்லி அப்புறம் பிராச்சிக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதாவது நீ என்ன லவ் பண்றேன்னு அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா அப்புறம் எப்படி நீ அவளை ஏமாத்த முடியும்? சொல்லுப்பா, யார் அந்த பொண்ணு? இல்ல, அவ என் மனசுலதான் இருக்கா. அவளை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. செல்லம்ல, சொல்லுப்பா. சரி, அவளோட பேரை சொல்ல மாட்டேன். ஆனா அவ எப்படி இருப்பான்னு மட்டும் நான் சொல்றேன். ஓகே? அவ கொஞ்சம் உயரமா இருப்பா. ஓகே? she is hot and she is very beautiful. அவளோட அந்த attitude வேற லெவல். அவளோட கிளாஸ் பாட்டி, அதாவது நெக்ஸ்ட் லெவல். அப்புறம் அவளோட ஹைஸ் ஒரு போதை. அவளோட ஹேர் ஷோல்டரை விட ஷார்ட்டா இருக்கும். அப்புறம் அவளோட ட்ரெஸ் எல்லாத்த விட ஷார்ட். அவளோட ட்ரெஸ் இருக்குல்ல, முட்டிக்கு மேல 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 மேல. போதும், இவளை நீ உன் மைண்ட்லயே வச்சுக்கோ. என் முன்னாடி எல்லாம் கொண்டு வந்துடாத. ஐயோ, நான் சும்மா கிண்டல் பண்ண பாட்டி. I just kidding you யார். ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே முடிச்சிருப்பேன். உனக்கு கத்துக்கணுமா? இங்க பாரு, இந்த பட்டன் இருக்குல்ல. சித்தி சித்தி, இப்ப வேண்டாம், அப்புறமா கத்து கொடுங்க. துப்பட்டா எங்க எனக்கு லேட் ஆகுது. அட 5 நிமிஷம் இரு. 5 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். வெயிட் பண்ணு. 5 நிமிஷம்ங்கற அந்த டாக்ஸிக்காரன் இன்னும் எவ்வளவு லேட் பண்றானோ என்னமோ. டாக்ஸி டிரைவர் நிதானமா ஓட்டும் போது நீ சீக்கிரமா ஓட்டுங்கன்னு சொல்லி பதட்டப்படுத்தாத. பிராச்சி, இது ஒன்னும் பெரிய லேட் இல்ல. அவ்வளவு லேட்? சும்மா தானே வெட்டியா நின்னுட்டு இருக்க. என் துப்பட்டா எங்கன்னு தேட வேண்டியதானே. ஒரு நிமிஷம். இது என்னது? துப்பட்டாவை போட்டுட்டே துப்பட்டா எங்கன்னு தேடிட்டு இருக்கா. ஓகே, பாய். சித்தி, இப்படிதான் எல்லாரும் தலையில பேனா வச்சுட்டு எங்க பேனான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவ கதவை மூடிட்டு போனாலா இல்லையான்னு தெரியலையே. மறந்துட்டா. வர எல்லாத்தையும் மறந்துடுறா. வா. நீ இப்படி டென்ஷன் ஆகுற? நான் தானே போய் திறக்கணும். நான் தான் திறக்கறல, நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத. எவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்கீங்க? என் பர்ஸ் எங்க போச்சு? என் பேக். அட பிராச்சி, நீ பர்ஸ் எப்படி மறந்துட்டு போவ? இங்க பெட்ல தான் இருந்துச்சு. யாரு அல்மாரி சாத்துனது? நல்லவேளை இப்பவாவது ஞாபகம் வந்தது. இல்லனா டாக்ஸிக்காரன் நடுவுல இறக்கி விட்டுருப்பான். எப்படி இவ்ளோ மறதியா இருக்க? நீ இப்பலாம் ஆபீஸ்க்கு போறல, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி பாத்து போ, ஜாக்கிரதை. என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? நீ ஏன் டயர்டா இருக்க? அந்த குர்தால பட்டன் வைக்கணும்.